விரும்புதே. Powered by Sunland Sunflower Oil. Sunland Sunflower Oil இது மைக்ரோ பாலிஷிங் ஃபில்டர் மூலமா டிவாக்ஸ் செய்யப்படுது. அதனால வாக்ஸும் இல்ல, பிசுபிசுப்பும் இல்ல. Sunland Sunflower Oil என்னைனா இதுதான். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்ணாடி மாதிரி பார்த்து ஹரிஷ் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கடா அப்படி நினைச்சிருக்கீங்க? அன்பு வந்தா நல்லா இருக்குமே, மிஸ் பண்றமே அப்படின்னு என்னைக்காவது சத்தியமா ஃபீல் பண்றேன். மொக்க போடுறது, பயங்கரமா மொக்க போடுறது. என் பேரு நானா தான் இருக்கும். ஹரிஷ் கல்யாணம் தான் அத்தை விஜய் தேவர்கொண்டா. செகண்ட் ஹரிஷ் கல்யாணம் தான் அத்தை தளபதி. எஸ் ப்ளீஸ். இப்போ வந்து ஓமன பெண்ணை டீம் ஓமன பெண்ணை என்ன ப்ரோ இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஷோ இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து இவங்க 2 பேர் தான் இவர்கிட்ட கேள்வி கேட்க போறாங்க. தெரியும். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கேள்வி கேட்கணும், அப்புறம் நான் கேட்போம். நீ எப்ப கேள்வி கேட்ப, எதுக்கு நீ உட்கார்ந்திருக்க, இது எனக்கு புரியல. ப்ரோ இன்ட்ரோ க்ளோசிங் யாரா கொடுக்கணும்ல, நீங்களே இன்ட்ரோ க்ளோசிங் இல்ல முதல்லயே சொல்லிட்டாரு. நீங்க தெரியும் என்ன கேப்பீங்க உட்கார்றேன்னு. பட் இருந்தாலும் நான் தான் ஆங்கர். அவர் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாரு. இன்ட்ரோ க்ளோசிங் கொடுக்கணும்ல. இந்த ஷோ பிளான் பண்ணும்போது பிரதர் நம்ம 2 பேரும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு என்னன்னா இவர் கேள்வி கேட்கிற ஐடியா அவர் கிடையாது. அதனால நானும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நீங்க நடுவில் வந்து என்னோட கொஸ்டின் கேட்டு போயிருங்க பிரதர் அப்படிங்கிற. எனக்கும் கேள்வி ஒன்றுன்றே தெரியல. சரி ஓகே பிரதர், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன கேட்கணும்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆள் உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த கொஸ்டின் தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்ணாடி மாதிரி பார்த்து ஹரிஷ் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கடா அப்படி நினைச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பெருமையா நினைச்ச ஒரு மாதிரி ஹரிஷ் சூப்பரா நீ சான்ஸேடா ஸ்மார்ட்டா அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஸ்கூல் படிக்கும் போது பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி நாள் நைட் கண்ணாடி பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆயிருக்கு எனக்கு. ஆனா அவங்களுக்கு இது ஃபீல் ஆகல. ராக்கி மேட்ரு, அந்த ராக்கி மேட்ரு. ஆனா ராக்கி இல்ல, இது அது வேற பொண்ணா, அது நூல் மேட்ரு. ஓகே, நூலு ராக்கி. ஓகே, வேற என்ன பிரஷ் எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க மனசுக்குள்ள நிறைய பொக்கிஷங்கள் விழுந்திருக்குல்ல பிரதர். அவ்வளோலாம் இல்ல பிரதர். எல்லா பேட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி முடிச்சு கடைசி ஸ்டாக்கே எல்லாம் உட்காந்துருக்கேன். சொல்லுங்க. ஆனா பிரதர் நம்ம இவ்வளவு ஓப்பனா இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இவர் பயங்கரமான அவர் ஒரு ஸ்பாட்ல போடுறாருங்க. கேட்கறதெல்லாம் கேட்டு ஒரு ஆன்சர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு சொல்லாதீங்க அப்படின்னு. அப்படி சொன்னா அதிகமா சொல்லுவாங்கன்னு நம்பிக்கை. ஏன் பழைய ஆங்கர் மைண்ட் செட் மாத்துங்கப்பா. சரி ஓகே ஓகே பிரதர் நீங்க கேளுங்க பிரதர். ஹரிஷ், நான் பெரிய டவுட். எல்லாருமே என்னுடைய ஸ்கூல் ஜூனியர், அதனால வேற ஏதாவது டவுட்னா கேட்காதீங்க. ரொம்ப ஜூனியர் தெரியாது அவனுக்கு. பிரதர் அந்த ஸ்கூல் பொண்ணுலாம் உங்களுக்கு தெரியும் பிரதர்? இல்ல அவர் ரொம்ப ஜூனியர் தெரியாதுன்ற. ரொம்ப ஜூனியர். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்கறதுன்னா உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிக்கும், யாரோட ஆக்ட் பண்ண பிடிக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கறேன். எந்த கேரக்டர் ஆர்டிஸ்டோட ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும்னு ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்றீங்களா? வடிவேல் சார். கேரக்டர் ஆர்டிஸ்ட், காமெடியன் எப்படி வேணா சொல்லலாம். வடிவேல் சார் சூப்பர். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. டக்குன்னு எனக்கு இன்ஸ்டன்ட்டா வடிவேல். டாப் 3 சொல்லுங்க. வடிவேல் சார், அப்புறம் நாசர் சார், அன்புதாசன். அன்புதாசன் சொல்லணும்டா. அதான் நான் சொல்லிட்டேன். அன்புதாசன். அன்பு அபிஷேக் கூட நடிச்சிட்டேன். அவங்க கால் ஷீட் எப்போ கிடைக்கும்னு தெரியல அடுத்த படத்துக்கு. ஸோ அதனால ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதர். இப்போ நமக்கு சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் படம். ஸோ அப்போ வந்து நமக்குலாம் நிறைய காமெடி சீன் இருந்துச்சு. நாங்கள் இல்லாமல் உங்களுக்கும் பிரியாக்கு மட்டும் சீன்ஸ் இருந்துச்சு. அதுல நீங்கள் இருந்தீங்க இல்லை ஏதோ நாங்கள் இல்லாத சீன் வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஷூட் பண்ண அன்னைக்கு என்னைக்காவது வச்சா அன்பு வந்தா நல்லா இருந்திருக்குமே, மிஸ் பண்றமே அப்படின்னு என்னைக்காவது சத்தியமா ஃபீல் பண்றேன். ஓப்பனா சொல்லியிருக்க வேண்டாம். சரி இருந்தாலும் ஓகே. நீங்க எங்க என்ன மிஸ் பண்ண விட்டீங்க உங்களை? அதை சொல்லுங்க. எப்படி எங்க திரும்பி பார்த்தா ஸ்பாட் இவங்க 2 பேரோட மூஞ்சி. ஷூட்டிங்லாம் கூட பின்னாடி நின்னுட்டு ஷூட்டிங்லாம் பின்னாடி நின்னுட்டு இருப்போம். சும்மா நின்னுட்டு இருப்போம். அப்னாஸ் பேல ஹாய் அப்படிதான் நின்னுட்டு இருப்போம். ஸோ அபிஷேக் சூப்பர், தேங்க்யூ பிரதர். அந்த மாதிரி தான். பட் எனக்கு 2 பேருமே பர்சனலாகவும் சரி, படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆக்டர்ஸாக இல்லாமல் அஸ் லைக் ஜென்ரல் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக ஒரு பர்சனாலிட்டிஸாக 2 பேரும் எனக்கு ரொம்ப தேங்க்யூ. எங்களுக்கும் பிரதர் சூப்பர். கடைசி அபிஷேக் ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும் அனிருத் அண்ட் ஹரிஷனாவோட காம்போவோட சாங்ஸ் வந்து விசிலேட்டர் சூப்பர். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு ஹிட்டான எல்லா படத்துலையுமே ஒர்க் ஆகுது. இதை தவிர உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் செட் ஆகும்னு எந்த சிங்கர்னா நீங்கள் சொல்லுவீங்க? அனிருத் தவிர பாடுங்க அபி. பாடுவேன். ஆனால் எங்க பாடு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கண்ணா ஏதாவது. அபிஷேக் ஆக்சுவலி கிட்டாரிஸ்ட். உங்களுக்கு அப்படியா? கிட்டார்லாம் வாசிப்பார் அவர். இப்போ கிட்டார் திடீர்னு எடுத்துட்டாரு. சர்ப்ரைஸ். டக்குன்னு நீ கிட்டார் கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த சிங்கர் எனக்கு பண்ண நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள். அவர் சிங்கரான்னு தெரியல. அவர் பேரு ஹரிஷ் கல்யாண். இந்த டீம்ல இப்படிதான் எல்லாருமே தன்னடக்கத்து. அவரையெல்லாம் நீங்க பிடிக்க முடியாதே சார்.
வெயிட்டிங் பிரதர். சூப்பர். Thank you, இப்போ வந்து உங்க 2 பேத்துக்கும் ஒரு செம மேட்ரு, ஒரு ஸ்லேட்டும் பென்சிலும் இருக்கு. உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்றோம். நாங்கள் கேட்குறோம், நான் கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் வந்து அதோட பதில் வந்து ஹீரோ சாரா ஹீரோயின் மேடமான்னு சொல்லணும். சரி, செட்லேயே வந்து இவங்க 2 பேத்துல அதிகமாக டேக் வாங்குறது 1 2 3 4 பேர்ல. சரி ஓகே. 4 பேரும் எழுதணுமே. அபிஷேகம் அன்பும் தான் ரியல் ஹீரோஸ். நீங்க படத்துல பாருங்க. நான் யார் போட்டிருக்கேன்னா அன்பு நான் போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்? நான் எவ்வளவு பெருந்தன்மையா? சரி நம்ம இல்ல நான் சொல்றேன், ஏன் என் பேரை நான் போடல நான் சொல்றேன். ஏன்னா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்னா அவர் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப அது இன்வால்வ் ஆனதுனால ராஜா அன்புன்னு எழுதிட்டு இதெல்லாம் சொல்ல வேணாம் ராஜா, விடு ராஜா. சரி நம்ம அன்புன்னு எழுதுவோம், அவன் அபிஷேகம் எழுதுவான், டிப்ளமேட்டிக்கா இருப்பான்னு திருப்பினா நீ ஏன் பேர் எழுதி வச்சிருக்கீங்க? இருடா நான் பாத்துக்கிறேன். தப்பா பண்ணி ரேட்டிங் வாங்கலங்க, நான் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன ரேட்டிங் வாங்கிருக்கேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவருக்கும் கொடுத்துருங்க. அந்த மாதிரி எஃபர்ட் வந்து சூப்பர். நீங்க சொல்லுங்க பிரதர், நீங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் யார் செட்ல அதிகமா டேக் வாங்குறது? அவரும் அன்பு. நான் வாங்கியிருக்கேன். நீங்க பாத்தீங்களா? அவரு இல்ல பிரியாவும் வாங்கியிருக்காங்க. கோகுலுக்கு தெரியும் 12 21. ஏன்னா அவன் டேரக்டர் வந்து சாரி அவன் இவன் பேசுறது தப்பா இருந்தது. எங்க டேரக்டர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக் ஓகேன்னு சொல்ல மாட்டான். அது எப்படி பயங்கரமா சிவாஜி கணேசன் சார் மாதிரி நினச்சா கூட கொஞ்சம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டேக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு இது நிறைய நடந்திருக்கு. ஸோ ஐ மீன் இன்னும் பெட்டரா தான் கிடைக்குமான்ற மாதிரியே அப்படியே போயிடும், ஒரு பாதி நாள் போயிடும். அப்படிதான் நல்லா இருந்துச்சு, ஒரு 1 மோர் பண்ணலாமா? நல்லா இருந்துச்சுன்னா 1 மோர் பண்ணணும். நல்லா இருந்துச்சு. ஆனா அன்பு ஒரு 1 மோர் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துவோம். சரி ஓகே இன்னைக்கு லஞ்சு கட்டு போல இருக்கு. அதே மாதிரி எல்லாமே வித்தவுட் பிரேக் தான். ஆமா, லஞ்ச் எல்லாம் என்னன்னு ஞாபகம் இல்லை. லஞ்ச் பிரேக்லாம் ஞாபகமே இல்லை. டைம்லாம் 2 ஆகும் 3 ஆகும், சில நேரங்கள் 6 கூட ஆகும். சரி, செட்ல அதிகமா ஃபோன் யூஸ் பண்றது அது நான் சொல்றேன். சரி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், நீங்க எழுதுங்க. நான் தானே சொல்ல தானே போறேன். 5 வார்த்தை தான் காட்டுங்க. எல்லாரும் வேணா +1லாம் போடுறேன். நானும் அப்படியா? பிரியா நான் ஃபோன் அண்ணா இவங்க 2 பேரும் பிரியா தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஹரிஷ்லான்னு சேர்த்து பிரியா தான் எழுதியிருக்கேன். அதாவது அவரு பிரியா கேட்டா அதாவது தப்பாயிடும். இல்ல ஆக்சுவலா 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவலான்றதுக்காக என் பேரை சேர்த்திருக்கான். ஒரு நான் நோட்டீஸ் பண்ண செம்ம கியூட்டான மேட்டர் நோட்டீஸ் பண்ணேன். பிரியா மேம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் ஹரிஷ் சார் வந்து ஒரு டெடிகேட்டடாக யூஸ் பண்ணுவார். அவர் அசிஸ்டன்ட்டோ அந்த மினர் ரோட் பக்கத்தில் இருக்காது. ஸோ டக்குன்னு ஃபோனில் எடுத்து பார்த்து டக்குன்னு வாசி திரும்பி வச்சிருவார். ஸோ அந்த விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவாருன்னு சொன்னேன் தவிர. ஆனா எல்லாமே நீங்க சூப்பரா சமாளிக்கிறீங்க. ப்ரிப்பேர் ஆகி வந்துருக்காங்க ஒரு மாதிரி. செம்மையா ஸ்டூடெண்ட் இன் அவர் கிளாஸ். பயங்கரமா எல்லாத்தையும் அது சமாளிக்கிறீங்க. தவிர பிரியா மேம் யூஸ் பண்ணி நான் பிரியா யூஸ் பண்ணிருக்காங்களோ? ஓகே. பிரியா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லைங்க அப்படி யூஸ் பண்ணிட்டே கேள்வி அது கிடையாது. யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க தான். யார் அதிகமா யூஸ் பண்றாங்க வேற, யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கிறது வேற. அவ்வளோதான். சரி, ஹீரோயினோட அதிகமா கடலை போட்டே இருக்கிறது ஐ திங்க் அபி தான் அந்த சைடுல அபிஷேக் அன்பு தான் அந்த சைடுல பாத்துருக்கேன். அபிஷேக் தான் இருப்பானோ. நான் அன்பு தான் போட போறேன். டேய் அட பாவி, ஏன்டா என் பேர் எல்லாம் குறிப்பிட்டு வந்திருக்கேன். உன் பேர் என்ன கொஞ்சம் ஏன்னு சொல்லுங்க. ஏன் இல்லைங்க, அன்பும் அவங்களும் நல்லா ஈஸியா கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க இல்ல அது ரீசன் என்னன்னா, எனக்கு பிரியா அவங்க வந்து ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப வருஷமா 15 years தெரியும். ஸோ அதனால ஆமா இப்பதான் ஒன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம். ரொம்ப நாளா தெரியும். அப்ப பேச முடியாதுலாம் இப்ப பேசிட்டாரு. அழகா அப்பயே நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க அபிஷேக் எழுதுறீங்க. ஆமா அவன் என் பேர் எழுதுனால பழி வாங்கல அதுக்காக எழுதுனேன். அதிகமா எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்குதா? ஃபுட்டி ரொம்ப ஃபுட்டி எப்ப பார்த்தாலும் பெரிய ஃபுட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பிரியா வந்து பெரிய ஃபுட்டி. ஆமா அவங்க கரெக்ட். ஏன்னா இந்த 20 நிமிஷம் எனக்கு என்ன கரெக்ட் இல்ல அவங்க அந்த டப்பால வச்சிருப்பாங்க, அந்த நட்ஸ் எல்லாம் எப்படிலாம் வச்சிருப்பாங்க. பாத்துருக்காரு பாருங்க. அவங்க பேசும்போது ஜென்ரலா சொல்லுவாங்க பேசும்போதுல இந்த டி நகர்ல அந்த இடத்துல அது ஒன்று சாப்பிட்டுருவாங்க. அப்போ அடுத்தலாம் வந்துட்டு அன்னைக்கு இந்த மெஸ்ஸு அப்படின்வாங்க. ஓ சரி ஓகே சரி ஓகே நீங்கள் நான் சாப்பிடலைங்கண்ணா பட் ஃபுட்டு பத்தி சொன்னா ஹரிஷ் ப்ரோ வீட்டு ஃபுட்டு செம்மையா இருக்கும். வீட்டு சாப்பாடு ஹரிஷ் ப்ரோ வீட்டு சாப்பாடு செம்மையா இருக்கும். ஒரு நாள் செட்டுக்கு வந்துச்சு செம்மையா சூப்பரா கவனிப்பாங்க. அப்புறம் அது அவர் பர்த்டே அன்னைக்கு போனப்ப கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. சரி, ரொம்ப வந்து எப்படி சொல்றது, மொக்க போடுறது, பயங்கரமா மொக்க போடுறது. என் பேரு நானா தான் இருக்கும். ஆனா நான் எங்க எல்லா டைட்டில் ஒண்ணு இருங்க அவரு. நீங்க அதுக்காக மொக்க போடக்கூடாதா? என்ன அநியாயமா இருக்கு. நிறைய பண்ணா நிறைய மொக்கையும் விழுங்க. பண்ண முடியாது. ஹலோ 10 ஜோக் பண்ணும்போது 8 ஜோக் இல்லை நாங்கள் கேட்போம். ஏதாவது ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு ஒரு அப்படி பண்ணுறாரு. கொஞ்சம் மொக்கையா இருக்குல்ல, பரவாயில்ல அப்படி என்ன பண்றது, எங்க தலையில் வேற யாரும் இல்லை, எங்க தலையில் தவளை தான்.
பிரதர் நீங்க இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் பாக்குறப்ப ஏதாவது ஒரு ஜோக் சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? கோவம் வராதுங்க. இப்போ நீங்க கேட்கும்போது வருது பாருங்க. கோவம் வராதுங்க. ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அங்க ஸ்டேஜுக்கு போனா பெர்ஃபார்ம் பண்ற மூட்ல இருக்கும். இங்க இருக்கும்போது யதார்த்தமா இருக்கலாம், நடக்கும்போது யதார்த்தமா ஜோக்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டேஜ்ல சொல்ற ஜோக் தான் எங்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், அதெல்லாம் ஸ்டேஜ்ல கேட்க நல்லா இருக்கும். இப்போ நீ சொல்றது ரொம்ப முக்கியம் இருக்குன்னு 2 பேரும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பிரதர், கேட்போம். பாத்தீங்களா, இதான் இது ஸ்டேஜ் தான் அது. கரெக்ட் தான். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரலீங்க, அதனால என் பக்கம் திரும்பல. சூப்பர் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓமன பெண்ணை படத்தை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள். ஓகே, ஓமன பெண்ணை வந்துட்டு லைக் எப்படி சொல்றது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்டோரியாகவே அது ஒரு மாதிரி செம்ம லைவ்லியான ஒரு. ஸோ ஓமன பெண்ணை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த படம் உங்களுக்கு வந்து டீவியேட்டே ஆகாது, உங்க எல்லாருக்குமே ரொம்ப லைவ்லியான ஒரு படமாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஓமன பெண்ணை ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர், நீங்க சொல்லுங்க பிரதர். எனக்கு வந்து ஓமன பெண்ணை ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிற சான்ஸ் கொடுத்ததே ஓமன பெண்ணால் தான். ஸோ ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி டே 1 to டே கடைசி நாள் வரைக்கும் எனக்கு ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. Day 1 to day எத்தனை மறந்துட்டாங்க. டே 1 to கடைசி நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே ஃபீல் பண்ணல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் போக்குறதுக்கு எவ்வளோ உங்களை டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து நல்ல ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இழுத்துருந்துச்சு, அப்புறம் டேப்லெட் போட்டோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெலுங்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம்னா பெல்லி சூப்புலுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் வெர்ஷன் நடிக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் ஆனர் தான் அது. இந்த 2 கேரக்டரும் ஆக்சுவலி நான் படம் பண்ண போகிறோம், நான் கார்த்தி இந்த பெல்லி சுப்ளி எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 கேரக்டர், அப்புறம் ஹீரோயின் அந்த இது போயிட்டு இந்த 2 கேரக்டர் ஹீரோயின், இந்த 2 கேரக்டர் யார் பண்ணுறாங்க? நான் அவங்க இந்த 2 கேரக்டரோட அந்த மெயின் லீட் கேரக்டருக்கும் இந்த 2 கேரக்டருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரிஜினலில். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா அன்பு சொன்ன மாதிரி இது ரொம்ப ஒரு லைவான ஒரு படம். இதில் ஒரு காமெடி ட்ராக்கு இப்படி ஒரு இது அப்படிலாம் இல்லை, அப்படியே ஒரு ஃப்ளோலேயே வரும். இப்போ நம்ம பேசும்போது எப்படி இருக்கோ அப்படி தான் ஸ்க்ரீனில் வரணும் அது. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சேலஞ்சாக இருந்தது. பட் இவங்க 2 பேரோடைய அந்த கேரக்டர்ஸ் இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் நம்ம சீன்லாம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். நாங்கள் ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு டேரக்டர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் ஸ்பாட்டில் என்ன நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோமோ அதெல்லாம் இல்லை, கம்ப்ளீட்டாக ஐ திங்க் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து பேசின அன்பு ப்ரோக்கும் அபிஷேக் ப்ரோக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சென்னை தான், இன்னைக்கு காலேஜ் கட்டஸ்ட் வந்தேன். நீங்கள் ஏன் இவ்வளோ வைக்கப்படுறீங்க? எந்த காலேஜ்? இந்துஸ்தான் படூர். தளபதியோட விஜய் அண்ணாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். என்ன டாக்டர் பிரதர்? இன்டர்னல் மெடிசன். பிரதர் கொரோனா எப்போ பிரதர் உலகத்தை விட்டு போவோம்? நான் ஒரு திசார்தட்டு நான் கேட்குறேன். இதுக்கு மியூசிக்கு, இதுக்கு ஆக்டிங்கு. தளபதி மாதிரி தான் ப்ரோ பதில் சொல்லுங்க. தளபதினு ஒத்துக்கலாம். மொதல் கொஸ்டினுக்கு அவர் இப்படி தானே சொல்லுவார். அப்படியா? ஐயோ சத்தியமா இல்லைங்க. எனக்கு இதுதான் முதல் விருது. இப்போ எனக்கு வந்து பேசவே வரல, ஏன்னா இதுதான் என்னோட முதல் அவார்ட். ரொம்ப தேங்க்ஸ் டு பிளாக் ஷீப், நீங்க இந்த மாதிரி வந்து கொடுத்து ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. தேங்க்யூ பிளாக் ஷீப். அவார்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே பிளாக் ஷீப் டீம் மேல ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. அதுவும் இது விருது ஒரு வித்தியாசமா வெரி கியூட் அண்ட் நைஸ். நான் பிளாக் ஷீப் பற்றி சொல்லி ஆகணும். எங்களுடைய மிக முக்கியமான ஒரு காம்படிஷனாகவே நாங்கள் பார்க்குறோம். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். இந்த பிளாக் ஷீப் அவார்டு வாங்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். They have redefined how award functions are done for the first, second and third time. Phenomenal job, sir. Congrats Black Sheep. ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் பிளாக் ஷீப் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனால தான் இங்க வந்திருக்கேன்.